வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்ப கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மாதத்தில் தேர்வு வச்சு ஆகஸ்ட் மாதத்தில் ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி கொஞ்சம் வேகமாக செயல்படுகிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கால் லெட்டர் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கால் லெட்டர் எப்போ சார் எங்களுக்கு வரும் அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கால் லெட்டருக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு 20லிருந்து 46 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்மியான பீப்புள்ஸ் மொத்தமாகவே ஒரு 3000 நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவர்களுக்கு கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் பாஸ் செய்தவர்களுடைய விகிதம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இதனால் இந்த பாஸ் செஞ்சுருக்கீங்க, அந்த 20 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 3274 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு இந்த அறிவிப்பு வந்துச்சு. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 3224 வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் தேர்வு எழுதி பாஸ் செய்தவர்கள் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியான பீப்புள் தான். ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கா பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கட்டா போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க, கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. இது நிச்சயமாக உறுதி. ஸோ தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டைம் தான் போக்குவரத்து கழகத்தில் இவ்வளோ வேகன்சிஸ். புதிய மின்சார பேருந்துகளும் வாங்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று தனியான பணிமனைகள் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் என்ன கட் ஆஃப் நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். செய்முறை தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவருக்கு தனியாக இருக்கும், கண்டக்டர் தனியாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே டிரைவிங்க்கு தனியாகவும் இருக்கும், கண்டக்டருக்கும் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே பாஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் டிசிசிக்கு எடுப்பாங்க. ஸோ நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க, எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கீங்க, எனக்கு டிரைவிங் மட்டும் தெரியும், ஆனால் கண்டக்டர் சரியாக நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா டிரைவிங்கும் கொடுப்பாங்க. ஸோ கண்டக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், டிரைவிங்கில் ஏதாவது நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டக்டராகவும் நீங்கள் போகலாம். ரெண்டுமே தெரிஞ்சவங்க கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டராகவும் எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன மதிப்பெண்கள், அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுத்து தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண்கள் 46, குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 20. ஸோ இந்த 20லேருந்து 46 வரைக்கும் மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3800 பேர் தான் இதில் தேர்ச்சியை பெற்றிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த பீப்புள்ஸுக்கு 100% வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதியாக்கப்பட்டுள்ளது. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் 46, பிசி 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ பேசிக்காக 20 மதிப்பெண்கள் இருந்தாலே உள்ளே போயிடலாம். கண்டக்டர் ஜிடி 40, பிசி 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி மற்றும் டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33, எக்ஸர்வீஸ்மேன் 20.
அடுத்து டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே 20 மதிப்பெண்கள் இருக்கணும். சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, பிசி முஸ்லீம் 24, எம்பிசி மற்றும் டிஎன்சி 23, எஸ்சி 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக சேஃப் ஜோனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கால் லெட்டர் இந்த வார இறுதிக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கலாம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்ப கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மாதத்தில் தேர்வு வச்சு ஆகஸ்ட் மாதத்தில் ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி கொஞ்சம் வேகமாக செயல்படுகிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கால் லெட்டர் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கால் லெட்டர் எப்போ சார் எங்களுக்கு வரும் அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கால் லெட்டருக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு 20லிருந்து 46 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்மியான பீப்புள்ஸ் மொத்தமாகவே ஒரு 3000 நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவர்களுக்கு கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் பாஸ் செய்தவர்களுடைய விகிதம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இதனால் இந்த பாஸ் செஞ்சுருக்கீங்க, அந்த 20 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 3274 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு இந்த அறிவிப்பு வந்துச்சு. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 3224 வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் தேர்வு எழுதி பாஸ் செய்தவர்கள் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியான பீப்புள் தான். ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கா பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க, கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. இது நிச்சயமாக உறுதி. ஸோ தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டைம் தான் போக்குவரத்து கழகத்தில் இவ்வளோ வேகன்சிஸ். புதிய மின்சார பேருந்துகளும் வாங்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று தனியான பணிமனைகள் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் என்ன கட் ஆஃப் நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். செய்முறை தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவருக்கு தனியாக இருக்கும், கண்டக்டர் தனியாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே டிரைவிங்க்கு தனியாகவும் இருக்கும், கண்டக்டருக்கும் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே பாஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் டிசிசிக்கு எடுப்பாங்க. ஸோ நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க, எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கீங்க. எனக்கு டிரைவிங் மட்டும் தெரியும், ஆனால் கண்டக்டர் சரியான நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா டிரைவிங்கும் கொடுப்பாங்க. ஸோ கண்டக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், டிரைவிங்கில் ஏதாவது நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டக்டராகவும் நீங்கள் போகலாம். ரெண்டுமே தெரிஞ்சவங்க கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டராகவும் எடுத்துக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இருக்கு. என்ன மதிப்பெண்கள், அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுத்து தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண்கள் 46, குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 20. ஸோ இந்த 20லேருந்து 46 வரைக்கும் மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3800 பேர் தான் இதில் தேர்ச்சியை பெற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த பீப்புள்ஸுக்கு 100% வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதியாக்கப்பட்டுள்ளது. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் 46, பிசி 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30. எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ பேசிக்காக 20 மதிப்பெண்கள் இருந்தாலே உள்ளே போயிடலாம். கண்டக்டர் ஜிடி 40, பிசி 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி மற்றும் டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33, எக்ஸர்வீஸ்மேன் 20. அடுத்து டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே 20 மதிப்பெண்கள் இருக்கணும். சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, பிசி முஸ்லீம் 24, எம்பிசி மற்றும் டிஎன்சி 23, எஸ்சி 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக சேஃப் ஜோனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கால் லெட்டர் இந்த வார இறுதிக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கலாம்.